Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. பதவியை ராஜினாமா செய்யும் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ. அமெரிக்காவின் மாநிலமாகும் கனடா. ட்ரம்ப் எடுக்க போகும் அதிரடி முடிவு என்ன? அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவது தொடர்பாக மீண்டும் கருத்து தெரிவித்துள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இரவு விருந்தில் கலந்து பேசிய ட்ரம்ப் அதை கேலி செய்து பேசியிருக்கிறார். அவர் கேலியாக பேசினாலும் கனடாவில் ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதால் எதிர்காலத்தில் இது சாத்தியமாகுமோ என்ற எண்ணமும் தோன்றியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஏன் $10 கோடி கனடாவிற்கு உதவ வேண்டும்? அவர்கள் வறுமையை நோக்கி செல்கிறார்கள். கனடாவிடம் சொந்த நாட்டு பாதுகாப்பிற்கு பணம் இல்லை. இதையெல்லாம் சரியாக ஒரு வழி இருக்கிறது. கனடா அமெரிக்காவின் ஒரு அங்கமாகலாம். 50 மாகாணங்கள் உள்ளன. இதில் 51வது மாகாணமாக கனடா மாறலாம். அவர்களுக்கு பாதுகாப்பு செலவு இருக்காது. மற்ற செலவுகளும் குறையும். அதோடு வேகமாக வளரவும் முடியும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். கனடாவை அமெரிக்காவுடன் ஒருங்கிணைப்பது நல்ல யோசனையாக இருக்கும் என்று தான் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் அரசியல் சிக்கல் தற்போது ஏற்பட்டுள்ளது. அங்கே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. உட்கட்சி பிரச்சினை, மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதது, சில நிதி பிரச்சனைகள் காரணமாக ஜஸ்டின் பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ட்ரூடோ ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக ராஜினாமா செய்ய 80% வாய்ப்புள்ளது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கனடிய தலைவர்கள் மற்றும் அவரது சொந்த கட்சியினரிடையே கருத்துகள் தீவிரமாக வைக்கப்பட்டு வருகின்றன. ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக ஆலோசனை செய்து வருகிறாராம். ஏற்கனவே நிதியமைச்சர் கிறிஸ்டியா திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கே நிதி நிர்வாகம் தொடங்கி கடன் பிரச்சனை வரை பல விஷயங்கள் தீவிரமடைந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்த சில வாரங்களில் இதனால் ஜஸ்டின் ராஜினாமா செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கனடாவின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா நாட்டின் எதிர்காலம் குறித்து ட்ரூடோவுடன் ஆலோசனை செய்ததில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், நிதி நிலைமையில் நிலவும் சிக்கல்கள் காரணமாக தனது ராஜினாமாவை அறிவித்தார். அவரது ராஜினாமா கடிதத்தில் ட்ரூடோ மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளையும் வைத்துள்ளார். ஏற்கனவே இந்தியாவுடன் ஜஸ்டின் ட்ரூடோ மோதிய நிலையில் தற்போது அவரின் பதவிக்கு சிக்கலாகியுள்ளது. கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூனில் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இருக்கலாம் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அதிர்ச்சியளிக்கும் புகார்களையும் அவர் அளிக்கியிருந்தார். அண்மையில் நடைபெற்ற G20 மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் இந்த விவகாரத்தை எழுப்பினார் என்றும் கூறியுள்ளார். இந்த கொலையை இந்தியர்கள் நடத்தியிருக்கலாம், கொலைக்கு பின்னர் அவர்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இந்த நிலையில்தான் தற்போது ட்ரம்பும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றலாம் என்று ஆலோசனை கூறுவதாக கேலி செய்திருக்கிறார். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.